ஒரு காலத்துல பிரிட்டிஷுக்கே பயங்காட்டின மறைஞ்சு வாழ்ந்த ஒரு தமிழ் மன்னனுடைய மரணம் கொஞ்சம் மர்மமாக தான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த தமிழ் மன்னனுடைய மரணம் அவரை யார் தான் கொன்னா பார்க்கலாமா? ஒருத்தன் இப்படி தான் இறந்தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவனை பற்றி பேசிக்க மாட்டோம். ஆனால் ஒருத்தன் எப்படி தான் இறந்தான்ற விஷயம் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அவரை பற்றி தெரிஞ்சு தானே ஆகணும். அந்த விதத்தில் பார்க்கும்போது இவருடைய மரணம் மொத்தம் 3 டைப்பாக இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் 1768 பிரிட்டிஷ்காரங்க அவரை சுற்றி வளைச்சு பிடிச்சி தூக்கில் போட்டு கொண்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் இல்லை இவர் வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்க தப்பிச்சு ஒரு காட்டில் மறைஞ்சிருந்து வாழ்ந்துருந்தாங்க. அப்போதைக்கு இவரை வந்து யாரோ சூழ்ச்சி பண்ணி ஏமாற்றி கொண்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபைனலாக இல்லை ரெண்டுமே எதுவுமே இல்லை, இந்த மன்னனை வந்துட்டு யாராலையுமே ஏமாற்ற முடியாது. தென் அதே சமயம் உடம்பால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஸோ கண்டிப்பாக வயசாக தான் இறந்துருப்பான்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இந்த மன்னனுடைய மர்மத்தில் இவ்வளோ சூழ்ச்சி இருக்கே. யார் அந்த மன்னன் கேட்குறீங்களா? சுதந்திரத்துக்காக பிரிட்டிஷை எதிர்த்த முதல் இந்திய மன்னன் புலித்தேவர்.